வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து, மீனா ரொம்ப கோவமா வராங்க வீட்டுக்கு. அப்போ மீனா கேட்கறாங்க, "ஏங்க எதுக்குங்க அவங்க இப்படி பண்ணணும்? எதுக்காக என் தம்பி அவங்க பழி வாங்கணும்?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, "மீனா நீ டென்ஷன் ஆவாத. நான் அப்ப எல்லா விஷயத்தையும் என்னென்ன எல்லாமே நான் இப்ப பார்லமா கிட்ட எல்லா உண்மையும் நான் கேட்கறேன்." அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள வராங்க. வந்த உடனே விஜயா அங்க நின்னுட்டு இருக்காங்க. மீனா கிட்ட கேட்கறாங்க, "ஏய் எங்கடி போன? வீட்ல அவ்வளவு வேலை இருக்கு. அத விட்டுட்டு நீ ஊர் சுத்திட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, "இங்க பாருங்க, நீங்க சும்மா என்ன திட்டிட்டே இருக்காதீங்க, புரியுதா? நான் எப்ப செய்வேன் எப்ப செய்ய மாட்டேன் நான் தான் முடிவு பண்ணணும்." அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, "ஏய் என்னடி உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போகுது?" அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. "எனக்கு இல்ல, உங்களோட செல்ல மருமக இருக்கா பாருங்க, அவளை சொல்லுங்க நீங்க." அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, "ஏய் என்னடி நீ யாரடி சொல்ற?" அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "வேற யாருமே இல்ல, பார்லமாவ தான் மீனா சொல்லிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்ப விஜய் கேக்குறாங்க, "சார் எதிரா திட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அந்த நேரத்துல அண்ணாமலையும் வராங்க. வந்த உடனே, "முத்து என்ன முத்து ஆச்சு? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்ப முத்து சொல்றாங்க, "அப்பா அந்த போன் திருடி போச்சுல்லப்பா, அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுப்பா." அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க, "டேய் யாரா அது? நானும் ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் இது?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, "மாமா இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒரு ஆள் தான், அது வேற யாருமே இல்ல, ரோஹிணி தான்." அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க, "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்றதுக்குள்ள ரோஹிணியும் வராங்க. வந்த உடனே, "என்ன ஆன்ட்டி என்ன ஒரே சத்தமா இருக்கு? வீட்ல நான் உட்காந்து வேலை செய்ய முடியல. என்ன இப்போதைக்கு நீங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்ப கோவமா கேக்குறாங்க. அப்ப முத்து கேக்குறாங்க, "இங்க பாருங்க, நீங்க பண்ண வேலைக்கு சும்மா போவாங்களா?" அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, "முத்து நீங்க என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இப்ப என்ன திட்டிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "ஏங்க என் தம்பி என்னங்க பண்ணா? ஏங்க அவனை பழி வாங்குறீங்க? அவன் ஏதாச்சும் உங்களை ஏதாச்சும் பண்ணனா நீங்க ஏங்க தேவையில்லாம அவனை பழி வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, "மீனா நீங்க என்ன சொல்றீங்க? யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "ஆமா அது எப்படி தெரியும்? போன் எடுத்து வீடியோ ரீல்ஸ் பண்ணதானே உங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. "ஏய் ஒழுங்கா சொல்லு, தேவையில்லாம அங்க சுத்தி இங்க சுத்தி வராத, கரெக்டா பேசு." அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அந்த நேரத்துல ரோஹிணி சொல்றாங்க, "ஆன்ட்டி உங்களுக்கு லூசு பிடிச்சிச்சு போல, அதான் சொல்லி கத்திட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் சொல்றாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, "ஏங்க யாருக்கு லூசு பிடிச்சிச்சு, உங்களுக்கா எங்களுக்கா? நீங்க தானே இவரோட போனை திருடுனீங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இது கேட்ட ரோஹிணிக்கு அப்படியே ஷாக்கா நிக்கிறாங்க. அப்ப முத்து கேக்குறாங்க, "என்ன பார்லாமா அப்படியே ஷாக்கா நிக்கிறீங்க? யார் சொன்னாதானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேற யாருமே இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்போ ரோஹிணி கேக்குறாங்க, "என் ஃப்ரெண்டா? யாரு?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "வேற யாரு உங்களுக்கு ஃப்ரெண்டு? வித்யா தானே?" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயா நக்கலா கேக்குறாங்க, "ஓ உன் தம்பியோட ரீல்ஸ் பண்ணது ரோஹிணி தானா? ரோஹிணி நீ சூப்பரா பண்ணமா, கரெக்ட்மா, நீ தாமா கரெக்டா பண்ணிருக்க." அப்படின்னு சொல்லி ரோஹிணிய சொல்றாங்க. அப்ப முத்து கேக்குறாங்க, "இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பையன், அவனை அப்பயே மன்னிச்சு விட்டுருக்கணும். அது இல்லாம இப்ப வளர்த்து 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 இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் மனுஷனா இருந்தா மன்னிக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். உங்களுக்கு இவ்வளவு வயசு ஆயிருச்சுல, இனி உங்களுக்கு எதுவுமே புரியலையா?" அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. முத்து அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க, "ஆமாமா இவர் சொல்றது கரெக்ட் தானே, நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்கு நீ வீடியோ ரிலீஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க. அப்ப ரோஹிணி எதுவுமே சொல்ல முடியாம அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த சிட்டி இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணி குடுத்துருக்காங்க இந்த பார்லாமா." அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க, "எதுக்கு எதுக்கு அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாங்க. அப்பவும் ரோஹிணி சைலண்டா இருக்காங்க. அப்ப முத்து சொல்றாரு, "அப்பா அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த பார்லாமா லட்ச லட்சமா கடன் வாங்கி வச்சிருக்கு, அதான் நன்றி கடமா இந்த வீடியோ எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்கு." அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்போ விஜய் கேக்குறாங்க, "என்னது லட்ச லட்சமா கடமா, அதுவும் சிட்டிக்கிட்டியா? ரோஹிணி எதுக்கு நீ கடன் வாங்கின, அது அவங்கிட்ட நீ எதுக்கு வாங்கின?" அப்படின்னு சொல்லி விஜயும் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.